இன்னைக்கு நம்ம அபீஸ் நேச்சர் சேனல்ல டே 8 ஓட ஹேர் பேக் சேலஞ்ச் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த ஹேர் பேக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப பெஸ்டான இன்கிரிடியன்ட்ஸ் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். முக்கியமா யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஃபிளாக்ஸ் சீடோட வந்து ஜெல்ல நம்ம எடுத்துக்க போறோம். அதோட நம்ம கடுக்காய் பொடி நம்ம எடுத்துக்க போறோம். நான் கடுக்காய் வந்து பாத்தீங்கன்னா நானா கடையில வாங்கி நான் மேக் பண்ண ஒரு கடுக்காய் பொடி. அது ஒரு தனி வீடியோவா நான் எப்படி மேக் பண்றதுன்னு உங்களுக்கு நான் ஆட் பண்றேன். இப்போ அதுக்கு என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் தேவைப்படுது, எப்படிலாம் நம்ம ஹேர் மாஸ்க் மேக் பண்ணி நம்ம அப்ளை பண்ண போறோம்னு ஒன் பை ஒன்னா பார்த்தலாம் வாங்க. இப்போ நம்ம ஹேர் பேக் மேக் பண்றதுக்காக பிளாக் சீட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கொதிக்க வச்சு அதோட ஜெல்லை எடுத்து வச்சிருக்கேன். இங்க பாருங்க எப்படி ஜெல்லு மாதிரி இருக்கா. இந்த ஜெல்லு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 ml கிட்ட நான் எடுத்து வச்சிருக்கேன். இதை நீங்க மேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எப்படி மேக் பண்றதுன்னு நான் வீடியோ கிளிப் உங்களுக்கு நான் ஆட் பண்றேன். பேன் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்ற போகிறேன். போதும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது நல்லா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீட் பண்ண போகிறோம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். இங்கே பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு 2 ஸ்பூன் ஆளி விதைகளை நம்ம சேர்த்த போகிறோம். இங்கே பாருங்கள், நான் 2 ஸ்பூன் ஆளி விதைகள் எடுத்து வச்சுருக்கேன். இது ஃப்ளாக்ஸ் சீடு. இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சேர்த்துக்க போகிறோம். இருங்க, இது ஜெல்லு மாதிரி மாறும்போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்கள், இந்த ஆளி விதைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு மாறிடுச்சு. இந்த டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேறு பாத்திரத்துக்கு வடிகட்டி எடுத்து வச்சுப்போம். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஜெல்லாக மாறிடும், அப்புறம் வடிகட்ட முடியாது. வாங்க இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம காய்ச்சி வச்சுருக்க பிளாக் சீடோட ஜெல்லை வந்து இப்போ வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். இப்போயே வடிகட்டிடுங்க, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஜெல்லாக மாறிடும். இப்போ உங்களுக்கு தெரியுதா, அது லைட்டாக இப்போயே ஜெல்லாக மாறி இருக்கும். இப்போ வடிகட்டினீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வடிகட்ட முடியும். நான் இது ஒரு 10 மினிட்ஸ் கழித்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெல்லி மாதிரி மாறி இருக்கும். அது உங்களுக்கு 10 மினிட்ஸ் கழித்து நான் காமிக்கிறேன். சுட சுட இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்த புகையாக இருக்குது. உங்களுக்கு தெரியுதா, இப்போயே வந்து பார்த்திங்கன்னா வடிகட்ட முடியல. அந்த ஜெல்லி மாதிரி இப்போயே மாறுனது உங்களுக்கு தெரியுதா. ஒரு 10 மினிட்ஸ் இதை அப்படியே விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஜெல்லி மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அப்பயும் கொஞ்சம் வடிகட்டலை, பரவாயில்ல. இது அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் வைங்க, உங்களுக்கு நல்லா ஜெல்லி மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஹேர் பேக் மேக் பண்ணலாம். ஒரு சின்ன கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கஞ்சி வடிச்ச தண்ணி வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். இதுல ஒரு எக்கோட வெள்ளைக்கரு வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போறோம். நான் வீட்லயே கடுக்காய் பொடி வந்து மேக் பண்ணியிருக்கேன். இந்த கடுக்காய் சீட் எடுத்துட்டு மேலே இருக்கிற அந்த தொல்லியை மட்டும் நல்லா காய வச்சு அரைச்சி எடுத்து வச்ச கடுக்காய் பொடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். வாங்க இப்போ நம்ம ஹேர் மாஸ்க்கை ரெடி பண்ணிடலாம். இங்கே பாருங்க, நான் ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இன்கிரிடியன்ஸை ஒன் பை ஒன்னா நம்ம சேர்த்துடலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளாக்ஸ் சீடோட ஜெல்லை வந்து இப்போ நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஃபிளாக்ஸ் சீடோட ஜெல்லை வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம இதை ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்லா ஜெல்லி மாதிரி வந்திருக்கும். இதுலேயே நான் ஒரு 3 ஸ்பூன் கடுக்காய் பொடி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம இந்த கடுக்காய் பொடியை வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துக்க போகிறோம். இந்த கடுக்காய் பொடியை நீங்கள் சேர்த்ததுனால உங்களோட முடி வந்து அடர்த்தியாக ஸ்ட்ராங்காக இருக்கும். முடி வந்து கொட்டாது, வேர்கள் வந்து வலுவாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எக்கோட இந்த ஒயிட்டை மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். அதுக்காக நான் அதை வந்து உடச்சி எடுத்துக்கிறேன். நம்ம எடுத்து வச்சிருக்க ஹேர் பேக்கோட எக்கோட ஒயிட்டை மட்டும் இப்போ நம்ம சேர்த்துக்க போகிறோம். முதல்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக கஞ்சி தண்ணியை ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா கட்டி கட்டியாக வரும். இந்த கட்டி கட்டியெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டி கட்டியாக இருக்கா, இதெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். கஞ்சி வடித்து தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டோம். மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா கடுக்காயை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். நம்மளோட ஹேர் மாஸ்க் இப்படி தான் இருக்குது. இப்போ நான் தலையில் வந்து அப்ளை பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். வாங்க பார்ப்போம். நம்மளோட ஹேர் மாஸ்க் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ நான் ஹேரில் அப்ளை பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்மளோட ஹேரை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லைட்டாக ஆயில் வைக்கலன்னா நீங்கள் தலையில் ஆயில் வச்சுக்கோங்க. லைட்டாக வச்சுக்கோங்க, ரொம்ப அதிகமாக வைக்க வேணாம். இப்போ பாருங்க, நான் முடியை 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம ஹேர் பேக்கை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். வந்து நல்லா நம்ம கரைச்சி எடுத்து வச்சிருக்கோம். இப்போ வந்து இதை உச்சந்தலையிலேருந்து ஸ்கேல்பில் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ண ஆரம்பிங்க. இதை வந்து நல்லா அப்ளை பண்ணுங்க. இதை நம்ம மேக் பண்ணதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பில் இருக்கிற இந்த முடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உதிர்ந்து போகாமல் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக தான் இந்த ஹேர் பேக்கை நம்ம வந்து மேக் பண்ணியிருக்கோம்.
உங்களோட முடி வந்து கொட்டாமல் ஸ்ட்ராங்காக இருக்க உதவும். இதுலேயே நம்ம ஃப்ளாக்ஸீட் ஜெல்லு நம்ம சேர்த்துருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா முடி ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். அந்த ஸ்பிளிட்டன்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அது மாதிரிலாம் ஆகவே ஆகாது. ரொம்ப ஸ்மூத்தாக சில்கியாக இருக்கும். இதை நீங்கள் மறக்காமல் வீக்லி ஒன்ஸ் ஆவது எடுத்துக்கோங்க. ஒன் டே விட்டு ஒன் டே கூட நீங்கள் இதை மறக்காமல் எடுத்துக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ஹேர் பேக். இந்த ஹேர் மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வச்சுருக்காதீங்க. ஏன்னா இதில் வந்து நம்ம எக்கு சேர்த்துருக்கனால நம்மளோட முடியில் வந்து நல்லா பிடிச்சிக்கும். அதனால 30 மினிட்ஸ் enough. அதுக்கு மேலே இதை நீங்கள் வச்சுருக்காதீங்க. ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. நான் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்க, நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். இப்போ ஒரு கவர் மட்டும் நான் ஃபுல்லாக இது சுற்றி கட்டிட்டு நான் இப்போ வரேன். வெயிட் பண்ணுங்க. இங்கே பாருங்க, நம்மளோட ஹேர் மாஸ்க் நான் அப்ளை பண்ணிட்டு ஒரு கவர் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட முடி வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக ஆரம்பிக்கும். அப்போ போயிட்டு மைல்டான ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சீரக்காய் ஏதாவது இருந்ததுன்னா அதை போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஷாம்பை அப்படியே ஸ்கேல்பில் அப்ளை பண்ணாதீங்க. அது தண்ணியில் கொஞ்சமாக லிக்விட் மாதிரி கரைச்சி அதுக்கப்புறம் நீங்கள் அதை யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஹாய் கைஸ், நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். என்னோட ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. நீங்கள் இந்த ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்கியாக ஷைனிங்காக இருக்கும். நீங்கள் குளிக்கும் போது கூட உங்களோட முடி வந்து ஒன்று கூட கையில் வராது. நீங்கள் கடுக்கை பொடி சேர்த்துருக்கீங்க இல்லையா, அது போகணுங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அழுத்தி நீங்கள் வாஷ் பண்ணுவீங்க. அப்படியே நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஒரு முடி கூட கட்டாது. அதுக்கு நான் தான் கேரண்டி. இந்த ஹேர் பேக் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ட்வைஸ் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வாங்க. உங்களோட முடி வந்து கொட்டவே கொட்டாது. உங்களுக்கு முடி அடர்த்தியாக வரும். புது முடிகளும் வளர்த்துக்கு இது உதவும். இது மாதிரி ஹெல்த்தியான ஹேர் பேக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அபீஸ் நேச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு யாராவது தேவைப்பட்டால் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா. இதை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. பாய்.